ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த 3 வாண்டுங்களையும் தான் காட்டுறாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 14 வயசு ஆகுது. முக்கியமாக ஹீரோன் கிட்ட பார்த்தீங்கன்னா மற்ற பொண்ணுங்க எல்லாருமே வந்து லவ் லெட்டர்லாம் கொடுக்குறாங்க. இதை போயிட்டு நீ வந்து சன்ஹாட்டையும் அப்புறம் ஹென்கிட்டையும் கொடுத்துரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ நான் என்னடா போஸ்ட் மேனாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா லெட்டருமே கொடுத்துட்டு ரிப்ளை சொன்னானா, அவன் படித்தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உண்மை சொல்லு, உனக்கு அவன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, அதனால தான் நீ இந்த மாதிரி வேணுக்கணுமே பண்ணுறிய அப்படின்ட்டு இவளை மிரட்டெல்லாம் செய்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. சின்ன வயசில் தான் புள்ள பெரிய ரவுடி மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹென்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கோம். என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கடா, என் மூஞ்சிலே துப்புறாங்கடா அப்படின்ட்டு. அப்போ நீயும் திரும்பி துப்பு, அது வந்துட்டு தப்பு கிடையாது. அவங்க உங்ககிட்ட ஆட்டிடியூட் காமிச்சாங்க அப்படின்னா நீ திரும்ப அந்த ஆட்டிடியூட் காட்டுற, அவ்வளோதான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காண்டே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இது பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹென்னு பார்த்தீங்கன்னா மூடிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்கான். நீ பண்ணடி தங்கம், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா 2 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இவகிட்ட வந்து ஸ்நாக்ஸு லவ் லெட்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஹென்னுக்கிட்டையும் ஹீரோட்டையும் கொடுத்துரு அப்படின்னு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உட்காந்து கான்ட்ராக்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. ஆமாம் என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருப்பா, நீங்கள் கொடுக்குற அந்த லெட்டர் எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட கொடுப்பேன். ஆனால் அவங்க அதை படித்தாங்களா இல்லையா, இல்லை ரிப்ளை லெட்டர்லாம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு. அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்குங்க. என்ன விளாண்டுட்டு இருக்கியா, நீ வந்துட்டு அவங்களோட தங்கச்சின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கியல்ல, நீ இதை பர்பஸை தானே பண்ணுற, அவங்களுக்கு உனக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தப்பாக பேசும்போது, இல்லை அவங்க வந்துட்டு என்னோட பிரதர்ஸ் தான் அப்படின்ட்டு, உங்கள் லாஸ்ட் நேம் எல்லாமே வேறு வேறையாக தானே இருக்குது அப்படின்னு. இல்லை பேப்பர் ஒர்க்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் எங்களோட ஃபேமிலி நேம் எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் இவங்க வந்து கேட்பானுங்களா என்ன போய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு துப்பி விட்டுறா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆயிடுது. ஸோ ஹென் வந்து சொல்லியிருந்துருப்பான்ல, உன்னை அவள் துப்புனான நீ திரும்பி அவளுக்கு ஏதாவது பண்ணி விட்டுரு அப்படி. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவ பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா, கண்ணெல்லாம் மேலே ஒரு மாதிரி சொருகுது. இது பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, கொக்கோ கோலா அப்படின்ட்டு. அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே புரியல. அடி என்னடி பண்ணிட்டு இருக்க, எங்களை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரியா இருக்கு அப்படின்னு. ஆமண்டி அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு இருக்கா. அவ பார்த்தீங்கன்னா ஓட முடியாமல் ஓடி வந்துட்டு இருக்கா. நான் வந்து கொஞ்சம் கிரேசியான பொண்ணு, ஐம் கிரேசி அப்படின்ட்டே வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கிளாஸ் லீடரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே நம்ம ஹென்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த வாலிபால்லாம் பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்கான். ஸோ அவனை தேடி தான் அவள் ஓடி வந்துட்டுருக்கா. மூச்சு வாங்க நிற்கிறா. இவனுக்கும் புரியலை என்னம்மா அப்படின்னு. அங்கே ஜியோன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கா ஐயோ அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு அப்படியே குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜியோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருந்திருப்பாள்ல. ஸோ ஒரு கல் தடுக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்துடுறா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது. குளம் இல்லை, ஒரு சாக்கடை மாதிரி ரொம்ப நாஸ்தியான ஒரு குளம் இருக்குது. அதில் விழுந்தவ பார்த்தீங்கன்னா அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கா. அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா, அடியே அது ஒன்றும் ஆழம் கிடையாது, முட்டிக்கு கீழே தான் தண்ணி இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவளுக்கும் புரியுது, ஐயோ நமக்கு ஜோவராக போயிட்டோமோ, சரி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. அப்படியே நாறுது போல, எல்லாரும் ஒரு மாதிரி முக்க பிடிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கா. என்ன நினைச்சான்னு தெரில. உன்னி திரும்பவும் என்ன அடிக்க போறீங்களா, ப்ளீஸ் எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சுற்றின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, என்னது இவன் வந்துட்டு இவளை அடிச்சாலா அப்படின்னு. ஏன்டி இந்த மாதிரி கிரேசியாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா என்னை பார்த்தா கிரேசி மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹென் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அடி என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அதுவா என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் கிரேசியாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அவனோட அந்த ஜர்க்கினை கழட்டி மேலெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அடே உன் வேர்வை நாத்தம் நாறுதுடா அப்படின்னு. ஐயோ நாறுதா அப்படின்ட்டு அவனும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் அந்த ஜர்க்கினை வந்து போட்டுக்கிறான். சுற்றி நிற்கிற எல்லாரும் அடே போருங்கடோ எவ்வளோ ஹென்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கினை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே போத்தி விடுறான். ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டிருக்கு.
ஸோ அப்படியே திரும்பி இந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கானோ அதுங்க பயந்தே போயிருதுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னை வந்துட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம ஹீரோனை கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். டே என்னடா பண்ற, காது வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி ஹென் சொல்றான். உன்னால தான்டா தேவையில்லாம அந்த ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஹென் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னடா ரொம்ப கோவமா இருக்கியா, அப்பெல்லாம் கோவப்படக்கூடாதுடி தங்கம் அப்படின்ட்டு ஷோல்டர்ல சாயும் போது லூசுத்தனமான ஐடியாலாம் கொடுத்து ஏன்டா அவளை இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்ற அப்படின்னு. ஆமாம், எவ்வளோ நாள் தான் அவள் இந்த பிரச்சனையில் இருப்பா, இதுக்கப்புறம் அவங்க ஹீரோன்ட்ட வந்து பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு. அவள் என்ன உன்னோட குழந்தையா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அட ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு என்னும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட்டு, ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான் அண்ட் ரொம்ப சைலண்ட்டான ஒரு டைப்பும் கூட. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவளோட பேக் எல்லாத்தையுமே ஹென்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ என்ன என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு. எனக்கு உன் மேலே கோவமெல்லாம் கிடையாது, வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறான். அட பாவி, என் மேலே மட்டும் எருமலையா பொங்கி எழுந்தியடா, 2 பேருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருடா, ஏன்டா பார்ஷியாலிட்டியாக இருக்கு அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோனோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளை விட்டுட்டு தான் போவானுங்க அப்படின்ட்டு அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. மேடம் வந்து ஒரு சாக்கடையிலெல்லாம் விழுந்து எந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஸோ பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்ன ஒரு மாதிரி நாறுது, எவனும் பாமகீமாக போட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஹென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறான். அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிறான். மேடம் பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்க மேலேருந்து தான் ஸ்மெல் வர மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. 3 பேரும் இறங்கிடுறாங்க. பயங்கரமாக மழை பெய்யுது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு குடம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அட வாங்கடா இந்த மலையில் போயிட்டு நனைஞ்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. அவன் அங்கேருந்து ஓட பின்னாடியே ஹென்னும் ஓடுறான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு இருக்கான். ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக அந்த மலையில் ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் தலை நனையக்கூடாதுன்னு கையால் அப்படியே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா 3 பேரும் வந்துட்டு ஒரு கடையில் தான் நின்றுட்டு இருக்காங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆன்டிஸ் அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க. அட நீங்கள் 3 பேரும் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டீங்க, சின்ன வயசுல இத்தனையாக பார்த்தது அப்படின்னு. ஆமாம் ஹென்னு உங்கள் அம்மா எதுவும் கால் பண்ணாப்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சிரிச்சிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்க, 3 பேத்துக்குமே அம்மா கிடையாது, ஸோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தானே வளர்ந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 3 பேத்துக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. அப்போது ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, எல்லாரோட குடும்பத்துலேயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நாங்கள் 3 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கோம்ல, இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான், நாங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆன்டிஸும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், நம்ம என்ன அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோனோட அப்பா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இதை போய் என்னத்தை சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டைம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அவங்க பாட்டி தான் கால் பண்ணுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்குமே ஃபோன் கால் வருது. அவரும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பேசுகிறாரு. நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிருது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடாம சைலண்ட் ஆகிடுறான். எல்லாருமே இவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவனும் அப்படியே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், என்னோட பாட்டி தான் கால் பண்ணுச்சு அப்படின்னு. இதை கேட்டோன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு போதும் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா, இல்லை நான் ஆல்ரெடி நிறையாவே சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். 3 பேருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த கிளவி எதுக்கு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணுதுன்னே தெரில அப்படின்னு. அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்களா, சும்மா இருங்கப்பா. அவங்க அம்மா வந்துட்டு திரும்பவும் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு கிண்டர் கார்டன் தான் படிக்குது, ஆனால் கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இது ஏதாவது இவனுக்கு கிடச்சிருக்கா, இதெல்லாமே அவன் கேட்கணுமா, அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எதுக்கு இந்த கிளவி ஃபோன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. எங்கே அவன் அப்படின்னு. அவன் ஆல்ரெடி மேலே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ ஃபோனை கட் பண்ணிவிட்டு அம்மா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
3 பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க, "நான் ரைஸ் பவுல் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். போய் அவன்ட்ட குடுங்க" அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. "நான் எல்லாமே கழுவி வச்சுட்டேன்டா, நீ செக் பண்ணு" அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்கிறாரு. "என்னடா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அதான் அந்த அம்மா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பெத்துருச்சு அதானே இருக்கு. அப்புறம் ஏன் அவங்க அம்மா உனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க" அப்படின்னு. "இல்லடா, என் பையன் ஃபோனை எடுக்கல அப்படின்றனால தான் எனக்கு பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்க பண்ணணும்னா அவசியம் இல்லடா. இதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது சும்மா வெறுங்கையோட வந்துட்டு இருக்காத. அப்ப குழந்தைங்கலாம் என்ன நினைப்பாங்க? ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லன்னா மீட் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு. "ஏய் சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. போன டைம் நான் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது நல்லாவே இல்லன்னு எல்லாருமே என்ன கலாய்ச்சிங்களே" அப்படின்னு. "வாங்குறத உருப்படியா வாங்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க 3 பேர் மட்டும் க்ளோஸ் ஆகல. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாண்டிங்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹென் 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் பால கொண்டு வந்து வச்சுட்ருக்காங்க. "சாப்பிடு சூப்பரா இருக்கும்" அப்படின்னு. "நான் ஸ்கூல்ல பிரெட் எல்லாம் சாப்பிட்டேன். அதனால தான் என்னால சாப்பிட முடியல. இப்ப நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிரும். கண்டிப்பா நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு. "சரி ஓகே. நான் காலையில வந்து செக் பண்ணுவேன்" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, அவனோட பெட்ல போயிட்டு அப்படியே படுக்கிறா. "ஏய் இது நல்ல ஸ்மெல்லா இருக்கே! என்ன ஸ்மெல்லு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹென்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்க, "அட ஆமாண்டா! நீ ஷாம்புவ மாத்திட்டியோ?" அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு பாத்ரூமுக்கு தான் ஓடிட்டுருக்காங்க. ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டில் ஷாம்புவ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. "இதுதான் நீ மாத்துனியோ? இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே!" அப்படி இப்படின்னு. "டேய் டேய் ரொம்ப நடிக்காதீங்கடா. இந்த ஷாம்பு வந்துட்டு நான் யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினேன்டா. போய் தொலைங்கடா. காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னி 100 நாள் தான் இருக்கு" அப்படின்ட்டு 2 பேத்தையும் பார்த்தீங்கன்னா கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்கான். ஸோ கதவ அடைக்க போகும்போது 2 மூஞ்சியும் பார்க்குறான். ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருக்கு. அப்புறம் நான் வந்துட்டு பெட்டரா தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது தான் 2 பேரும் ஒரு மாரி சிரிக்கிறாங்க. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. "போங்கடா போய் தூங்குங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கதவ அடைச்சிடுறான். இதுக்கப்புறமா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் பால் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அத சாப்பிட்டுட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்றான். மறுநாள் காலையில அவங்க ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு விடுறாங்க. "ஏன்டா அந்த அப்ளிகேஷன நீ ஃபில் பண்ணல? உன்னோட கிரேட்ஸ்க்கு வந்துட்டு சியோல்ல இருக்கிற டாப் காலேஜ்லயே சீட் கிடைச்சிருக்கே" அப்படின்னு. "இல்ல அது ரொம்பவே தூரம். எனக்கு வேணாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த லீடர் பொண்ணு 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு வந்து ஹீரோவ பத்தி தெரியாதுல்ல? வா நான் அவன வந்துட்டு உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். நீ என் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு" அப்படின்ற மாரி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்றா. "அவன்கிட்ட நான் பேசணும்" அப்படின்னு. ஸோ அவன் முன்னாடி போக, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். ஒரு மியூசிக் ரூம்குள்ள தான் 2 பேரும் போறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா கூப்பிட போறா. அப்ப அந்த லீடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, "அடி அடி டிஸ்டர்ப் பண்ணாதடி. உனக்கு இது தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்குறா. "என்னது அது?" அப்படின்ட்டு அவ பாவமா கேட்கும்போது, "2 பேரும் வந்து டேட் பண்றாங்கடி. அதான் சீக்ரெட்டா மீட் பண்றாங்க." "என்னது? அவைங்க டேட் பண்றாங்களா?" அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிடுது. உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு க்ரஷ். ஆனா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. "நீ ஏன் அந்த காலேஜுக்கு வரல?" அப்படின்ற மாரி கேட்குறா. "ஏன் வரலன்னா, எனக்கு பிடிக்கல. ஆனா நீ என்ன போக சொன்ன?" "ஆமா, உனக்கு பிடிச்சா நீ போ." "ஏய் நான் வந்துட்டு உன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நீ ஆமான்னு தானே சொன்ன." "ஆமா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அப்ப நம்ம 2 பேரும் லவ் பண்றதா தானே அர்த்தம். நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாம். ஒண்ணா அந்த காலேஜுக்கு போலாம்" அப்படின்ட்டு. "ஏய் லூசா நீனு? எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நீ அந்த காலேஜுக்கு போறீங்கன்னா நல்லபடியா போயிட்டு வா ஃபைட்டிங்" அப்படின்ற மாரி அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கிளாஸுக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்றான். ஆனா அவ பாட்டுல போறா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்புறம் 2 பேரும் பஸ்ல இருந்து ஒண்ணா இறங்குறாங்களா. அவன் கேட்குறான், "ஏன் என்கிட்ட பேச மாட்ற?" அப்படின்னு. "நான் உன்ன அந்த மியூசிக் ரூம்ல பார்த்தேன். அப்பயே என்ன கூப்பிடல. நான் அந்த பொண்ணு கூட பார்த்தேன்" அப்படின்ற மாரி சொல்றா. "ஓ! அதனால தான் அப்செட்டா இருக்கியா?" "ஆமா. நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்க அப்படின்னு இந்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தெரியல. ஏன் நம்ம ஃபேமிலில இருக்கிற யாருக்குமே தெரியல. நம்ம உண்மையான ஃபேமிலியா இருந்திருந்தோம் அப்படின்னா, நீ என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்திருப்ப தானே" அப்படின்ற மாரி சொல்றா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. "ஓ! இதுக்காக தான் நீ வந்துட்டு ஃபேமிலி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கியா? நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது. என்னோட ஃபேமிலி நேம் வந்து கிம். உன்னோட ஃபேமிலி நேம் வந்துட்டு யூன். மத்தவங்க எல்லாருமே உங்க கடைசி நேம் வந்துட்டு சேமா இல்ல. அதனால நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல. ஸோ லீகலா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. மத்தவங்களுக்காக ஒண்ணும் நம்ம ஃபேமிலியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தெரியாதா? இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷா பேசுறானா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா இருக்கு. "நீ என்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணலன்னு தான் எனக்கு கோவம். மத்தபடி ஒண்ணுமே இல்ல" அப்படின்ட்டு கண்ணுல பார்த்தீங்கன்னா கண்ணீர் முட்டிக்கிட்டு நிக்கிது.
உனக்கு அழுகணும்னு இருந்தா தனியாக போயிட்டு அழுகு, முன்னாடி அழுகாத, நீ வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்டு இருக்காது அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்கான். நான் ஒன்றும் அழுகலையே அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி பப்பி மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா என்னோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ கன்சீவாக இருப்பாங்க போல. அவங்க அப்பா வந்து திட்டிட்டு இருக்காரு, எதுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் நல்லா தான் இருக்கேன், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹென்னை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. கையில் காசுலாம் வச்சுருக்கீங்களா, இந்தாங்க காசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது உன்னோட காசு கிடையாது, ஹீரோயினோட அப்பா உங்ககிட்ட கொடுத்தது அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதனால காசு எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கோ, அவருக்கு வந்து நீ பேர்டனாக இருக்காது, புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவங்க தனியாக பிரித்து பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு டாக்ஸியை பிடிச்சி அவங்கள ஏற்றி விட்டுறாங்க. இவனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் அதை பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக பாயெல்லாம் சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த ஷாப்பை பார்க்கும்போது சில மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது 2 வீணா போன தாத்தாங்க அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க, டேய் நல்லா தொடக்கல அப்படின்னா உங்கள் அப்பா வந்துட்டு உன்னை இங்கேருந்து அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா காதில் கேட்டுருது. அவர் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யோ உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நீ அழுகக்கூடாது, நீ எந்த வேலையுமே செய்யலைனாலும் அப்பா வந்துட்டு உன்னை இங்கே தான் வச்சுருப்பேன் சரியா அப்படின்ட்டு. அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹென் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக பார்த்துட்ருக்கு. நேற்று வந்து சொல்லியிருந்திருப்பார்ல ஹீரோ அப்பா கிட்ட அதாவது திங்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு. அதனால மீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல். ஸோ எல்லாருமே உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லீஃப் எல்லாம் எடுத்து வைக்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறா. நல்லா திட்டுறதெல்லாம் திட்டிட்டு இப்போ வந்து கேர் பண்ணுறாராமா அப்படின்னு. ஹீரோனோட அப்பா வந்துட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. ஹென்னு வந்து கேட்டுட்டு இருக்கான், உனக்கு சாப்பிட பிடிக்கலையா, வேற ஏதாவது செஞ்சு தரட்டுமா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறா. ஹீரோவே வந்து சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. ஹிரனோட அப்பா பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நீ தானே அந்த ஃபைட் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்ப, ஏன்டி இந்த மாதிரி இருக்க அப்படின்னு. ஆமாம், என்னால் தான் எல்லா பிரச்சனையுமே வருது இல்லை, நான் மட்டும் தானே சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்கால. ஹென்னு பார்த்தீங்கன்னா நான் சமாதானப்படுத்துறேன்ற மாதிரி போகிறான். இல்லை விடு, நாளைக்கு காலைல சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே நான் போயிட்டு அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கான். என்ன நீ தூங்கிட்டியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு சாரி நான் ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா நீ இப்படிலாம் சாரி கேட்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு மரம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்கும்போது நீ சாரி கேட்க ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி போத்திட்டு படுக்கிறா. இவனுக்கு புரியுது. அவன் சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு எனக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே கிடையாது அப்படின்னு. அப்போ அது வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான். அவள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா, என்னடா சொல்கிற அப்படின்னு. இப்போது உனக்கு வந்துட்டு என் மேலே கோவம் இல்லைல்ல அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹென்னை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறா. ஹென்னு பார்த்தீங்கன்னா இவன் ஏன் என்னை பார்த்து முறைக்கிறா, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருமலாக வேற வருது. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனுக்கு தான் பாவம் ஒன்றுமே புரியல. மறுநாள் காலையில் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹென் கிட்ட அவள் பேசவே இல்லை. நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்காளா. ஹென் வந்து கேட்குறான், அம்மா இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற அப்படின்னு. அது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த பொண்ணா, அவளை பற்றி என்னடா அவகிட்ட சொன்ன அப்படின்னு. இங்கே பாருடா, நீ என்ன இருந்தாலும் அவகிட்ட அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சில மாதிரி நிற்கிறான். ரிட்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு. அட பாவி, நான் எப்போவோ வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டேனாடா, அதை நீ ஜியோன்ட்டு சொன்னேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. நான் ஏன் அவன்கிட்ட சொல்லணும், அதை நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவன் அங்கே வந்து போயிட்டு இருக்கானா. அவனுக்கு வெறும் பாயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு கூப்பிடும்போது அவன் கத்துறான், என்ன அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் திரும்ப பேட்சப் ஆகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா ஹீரோ வந்து சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அதனால உனக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு போனேன், இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு. இல்லை அது ஒன்றும் கிடையாது, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்கு. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அவன் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நிறுத்து, நான் தான் அவனை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு. ஏதோ நீ அவனை வேணான்னு சொன்னியா அப்படின்னு.
ஆமா. நான் தான் அவன வேணான்னு சொன்னேன். நாங்க 2 பேரும் டேட் பண்ணோம். அப்புறம் எங்களுக்கு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். ஆனா அவன் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். அவன வந்துட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன்னேன். இவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவன வேணான்னு சொல்லியிருந்திருப்ப அப்படின்னு. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? அது அவனோட லவ். அவன் தான் அத கேர் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு அது பிரச்சனை தாண்டி அப்படின்னு. நீங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி கிடையாது. இருந்தாலும் நீ ஏன் வக்காலத்து வாங்கிட்டு வர அப்படின்னு. எங்களோட லாஸ்ட் நேம் வேணா ஒண்ணா இல்லாம இருக்கலாம். ஆனா எங்க பிளட்ல வருது எல்லாமே ஒரே அரிசி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல அவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் இங்கேருந்து போறேன் அப்படின்ட்டு அவ வாட்டில் போயிட்டு இருக்காளா. இந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அவ கேட்கவே மாட்டாளா. ஒரு கல்லு தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறா. ஸோ அப்படியே ஒரு ஆக்டிங்கை போட்டு விட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் நீ என்னை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்துட்டானுங்க. ஹீரோயின் வந்துட்டு 2 பேரும் அசிங்கப்படுத்தி விட்டுருப்பாள்ல, அதுங்களுமே வந்து அந்த பொண்ணு கூட ஜாயின் அடிச்சுக்குதுங்க. ஏன் நீ இவளை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற? அவகிட்ட நீ சாரி கேளு, நீ தானே அவளை கீழே தள்ளி விட்ட அப்படின்னு. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாரி கேளு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹென்னுமே வரான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. இவன் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கால. ஸோ அதனால் நீ சாரி கேளு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறான். இவளும் பார்த்தீங்கன்னா சாரியா நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு கேட்க வரா. அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். சாரி எதுக்கு இவ கேட்கணும்? இவ தான் இவளை பிடிச்சி தள்ளி விட்டா அப்படின்றத யாராவது பார்த்தீங்களா? பார்க்கல. அப்புறம் எந்த வெங்காயத்துக்கு இவ சாரி கேட்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க 3 பேர் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்களா. இவ பார்த்தீங்கன்னா பயங்கர கோமாயிட்டு இருக்கா ஹென்னு மேலே. போயிட்டு சாரி கேளு நான் என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருட்டு முழிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கான். அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹென் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச சிக்கன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கான். எப்படியாவது இவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான் அங்கே பாரு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இவளோட எக்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் சொல்கிறா தெரியுமா? நம்ம எல்லாருமே உண்மையான ஃபேமிலியே கிடையாதம்மா. பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இதுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு இவளோட எக்ஸ் சொல்கிறா அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வரால. இவன் பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி வச்சுட்டு இருக்கான். இந்த ட்ரம் ஸ்டிக் இதை எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் கோக்கெல்லாம் எடுத்து ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ வேற அவனோட பங்குக்கும் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் உன்னோட எக்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுப்பா, ஃபேக்கான தங்கச்சி அப்படின்னு. டே சும்மா இருடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்கே பாடுறா, நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், சும்மா அந்த மூடைக்கு எடுத்து விடாத அப்படின்னு. எது சர்ப்ரைஸா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு கேக்குனா ரொம்பவே பிடிக்கும் போல். உனக்கு இந்த கேக் வேணுமா இல்லை என் மேலே கோவமா இருக்க போறியா அப்படின்னு. எனக்கு கேக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா முக்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் வகையில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எடுத்து ஊட்டுவான்னு ஆன்ற மாதிரி பார்த்தா ஹீரோக்கு போயிட்டு ஊட்டிகிட்டு இருக்கா. அவன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட தின்னுடா அப்படின்ற மாதிரி விட்டுறான். என்ன பார்த்தீங்கன்னா நம்மளாம் கேட்டால் தான் உண்டு அப்படின்னா ஆன்னு சொல்லிட்டு இருக்கானா. அவள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமை மட்டும் எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக கண்டுக்கறல. அவன் வந்துட்டு இப்படி பார்த்து சிரிக்கிறான். இவன் சிரிச்சதுலேயே இவனுக்கு பார்த்தீங்கன்னா வயிறே நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் போல். அப்படியே 3 பேர் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக விளாண்டுட்டு இருக்கானுங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக என்னை கூட்டு போறியா அப்படின்னு. எதுக்குடி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது. அடி பாவி நீ இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஹென்னு மேலே இவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருச்சு போல். இதுக்கப்புறமா நம்ம ஹென்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கும்னு அதை சொல்ல மறந்துட்டேன். இவன் வந்துட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஸோ இவனும் அடிச்சு பிடிச்சி ஓடும்போது அவன் ஓடி போயிருந்திருப்பான். அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நார்மலாக தான் இருந்தது அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அவங்கள பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது இவனுக்கு அவங்க அம்மா மாதிரியே தெரியுது. என்னடா இது நம்ம அம்மா மாதிரியே இருக்காங்களே அப்படின்ட்டு இவனு குடுக்குடுன்னு ஓடிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஆனால் அவங்க வேற ஒரு லேடி. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, இவ பேர் வந்துட்டு டால்மி. நம்மளும் டால்மினே வச்சுக்கலாம். அவன் நின்றுட்டு இருக்கா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ கிட்ட வந்து கேட்குறான், நீ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. ஆமாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நீ நீ டால்மி தானே. ஆமாம் நீ ஏதாவது கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். நீ அதை கேட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹீரோயின் கிட்ட எதையுமே நீ சொல்லாத அப்படின்ட்டு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து நல்லா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவுமே இருக்கான். அங்கே ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹென்னுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுட்டு இருக்காரு. ஏப்பா
நீ எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பிடிச்சதா வைக்கிற, ஒரு பொண்ணு உனக்கு இருக்காப்பா அதை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் ஒரு காரில் வந்துட்டு அப்படியே ரொம்ப பகுமானமாக இறங்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளே வரான். ஹென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனோட கையை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம், யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் ஹென்னு பார்க்குறான். நான் 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 தான் நான் வந்துட்டு நான் தான் உன்னோட அப்பா, நான் உன்னோட ஃபாதர் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கானா. அங்கே என்னோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னையா வந்து உளம்புற அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.